நீயா? ஆமா நான் தான். என்னாச்சு? நீ யார தேடுற? ஏதாவது வேணுமா? யூ நீட் சம்திங்? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். பை த வே, காஃபி குடி. யுவர் ஃபேவரட்? ஹேவ். இதான் உன்னோட ஃபேவரட் இல்லையா? நான் ஏன் லக்ஷ்மியை பார்க்குறேன்? ஒருவேளை மருந்தோட எஃபெக்டா? அப்படிதான் இருக்கணும். நான் தான் போட்டேன். ரிஷி, கேர்ஃபுல் கேர்ஃபுல். என்னாச்சு? நல்லா இல்லையா? சொல்லு, உனக்கு இது பிடிக்கலையா? ப்ளீஸ் சொல்லு, உனக்கு இது பிடிக்கலையா? இங்க பாரு, நான் ஒரு தடவை தான் போய் சொல்லுவேன். திரும்ப திரும்ப கேட்டா நான் உண்மையை சொல்லிடுவேன். அப்படின்னா நீ சொல்ல தேவையில்லை. இந்த காஃபி எவ்வளவு கேவலமா இருக்கு. நான் எவ்வளவு நல்லா தூங்கிட்டு இருந்தேன், தூக்கம் கலையவே இல்லை. ஆனா இந்த காஃபி ஒரு சிப் குடிச்சதும் என் தூக்கம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. இப்ப பயங்கரமா எனர்ஜி வந்துருச்சு. குட் மார்னிங் ரிஷிகண்ணா. இங்க பாரு, மார்க்கஸ் சன்ஸ்ல இருந்து மெயில் வந்திருக்கு. ஓகே டாட், இந்த மார்க்கஸ் அண்ட் சன்ஸ் இது யுஎஸ் பேஸ்ட் கம்பெனி தானே? நான் நினைச்சேன் காலையில எழுந்ததும் ரிஷியை தொல்லை கொடுக்கறதுக்காகவே இங்க வந்து நிப்பீங்கன்னு நினைச்சா அதே மாதிரி இங்க நின்னுட்டு இருக்கீங்க. ரிஷி, நீ எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல, எல்லாத்தையும் இவரே பாத்துக்குவாரு. இல்ல நீலம், நான் அவனை வேலை செய்ய சொல்லல, இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அந்த இன்ஃபர்மேஷனை கூட வேற யார்கிட்டயாவது கேளுங்க, ஏன் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? நான் சொல்லிட்டேன்ல, 1 வீக் அவன் ரெஸ்ட் எடுத்து ஆகணும். ஓகே, சாரி நான் வரேன். டாட், இட்ஸ் ஓகே மாம். அது என்ன ப்ராப்ளம்னு காட்டுங்க, நான் இப்பவே அதை சால்வ் பண்ணிட்டேன். ரிஷி, அம்மா கோவமா இருக்கா, 2 பேரும் காலி. பாய் பாய் மேடம். மலேஷ்கா ஆண்டி, நீயும் போய் டிஃபன் சாப்பிடு. ரிஷிக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன். ஷியர், I'll see you. நேத்து நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண? அம்மா இனிமே நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன்னு சொன்னல. அம்மா சொல்றேன், ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு. முழுசா குணமாக்குற வரைக்கும் வேற எந்த வேலையும் நீ பார்க்க கூடாது. ஓகே? ஓகே. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இங்க எல்லாரும் எனக்காக வருத்தப்படுறாங்க, நான் நல்லா இருக்கணும்னு கேக்குறாங்க. ஆனா அங்க லக்ஷ்மி எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் பல்விந்தர், உங்க பல்லு. உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர இருந்தனே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? உள்ளலாம் கூப்பிட மாட்டீங்களா? உன்னை உள்ள கூப்பிடுறதுக்கு இது என்ன உன் அப்பா வீடா? என்ன தைரியம் இருந்தா நீ என் வீட்டுக்குள்ள வந்து நிப்ப? போடா, கெட் அவுட் எக்ஸ்டீரியர். எதுக்காக ஆண்டி கோவப்படுறீங்க? நான் தான் உள்ள வரவே இல்லையே. வந்த விஷயத்த சொல்லிட்டு நான் பாட்டுல போயிட்டு இருந்தேன். நான் சொல்ல வந்த விஷயத்த ஒரு தடவையாவது கேளுங்களேன். நீ என்னத்தடா சொல்லுவ? நீ ஒரு சரியான டஸ்ட்பின். வாயை திறந்தாலே நான் அடிக்கும். அப்படிலாம் இல்ல, அந்த வாடை வரக்கூடாதுதான் நான் வந்திருக்கேன். அது வந்து லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடு. உன்னை நினைச்சு நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். அது வந்து என்னன்னா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம ரொம்ப துடிச்சு போயிட்டேன். நான் வீட்டுக்கு வந்தப்போ உன் தங்கச்சியை பார்க்க வந்ததா நான் கேள்விப்பட்டேன். அதான் லக்ஷ்மி, நான் நேரம் இங்க வந்துட்டேன். உன்னை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்புறம் நீ உன் மாமியார் வீட்டுக்கு போயிடுவ. எந்த மாமியார் வீடு? ஒரு நிமிஷம் நேஹா, பல்விந்தர் என்கிட்ட பேசுறான். இல்ல, பேசு, என்ன சொல்லணும்? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் இங்க வந்திருக்கேன். நான் வேற எதுக்காகவும் வரல. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. எல்லாரும் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிஜமாவே நீ பண்ண தப்ப உணர்றியா? குழந்தைங்க மேல சத்தியமா, என் குழந்தைங்க மேல சத்தியமா அவங்க என் கூட தான் இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியல. பண்ண தப்புல இருந்து பாடத்தை கத்துக்க, அதுதான் உனக்கு நல்லது. நான் நிறைய கத்துக்கிட்டேன். ராத்திரி முழுக்க போலீஸ்காரங்க வச்சு அடிச்சாங்க. அந்த அடியில நான் நிறைய பாடத்தை கத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. தப்பு என் மேலதான். எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. அங்கேயும் என்ன மன்னிச்சிட்டாங்க, இங்கேயும் நீ என்ன மன்னிச்சிட்ட. அக்கா எப்போ உன்னை மன்னிச்சா? அதான் மன்னிச்சிட்டாங்கல்ல. இப்போ நீ என்ன மன்னிச்சிட்டல. உன்னை கடவுள் மன்னிப்பாரு. அதுக்காக நீ உண்மையாவே திருந்தி ஆகணும். இல்லனா
போலீஸோட கணக்கை விட சொசைட்டியோட கணக்கு எப்பவுமே வேற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி போலீஸ் அடிக்கிற அடியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஷாலு, பாணி உள்ள வாங்க. இவ லக்ஷ்மி தானே? என்ன பயங்கரமா பேசுறா, மிரட்டிட்டு போறா. ஆனா நான் அப்படியே தான் இருக்கேன். நான் கொஞ்சம் கூட மாறல. அட நீங்க மாறாதீங்க, அப்படியே இருங்க, அழகா இருக்கீங்க. இந்தாங்க, நான் கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாய் முதல்ல புடிங்க. என்னது 10,000 ரூபாவா? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, திருந்திட்டேன்னு. கல்யாணத்துல தகராறுலாம் பண்ணல, அதுல அதிகமா உங்களுக்கு செலவாயிருக்கும். அந்த செலவுல என் பங்கு கொடுத்துட்டேன். சரியா இருக்கான்னு பாருங்க. 10,000. ஞாபகம் வருது. அதேதான். ஆ. நீ இன்னும் மாறலடி, அதே பேராசக்காரியா தான் இருக்க. சும்மா தான் கையில கொடுத்து பார்த்தேன், ஆனா அப்படியே வாங்கிட்டியே. அம்மா, இங்கேயா இருக்கீங்க? ஏதாவது பண்ணி கொடுங்க, ரொம்ப பசிக்குது. வர இரு. உனக்கு ரொம்ப பசிக்குதா? பல்லு அண்ணா, நீங்க ஜெயில இருந்தீங்க, எப்ப வெளியே வந்தீங்க? எனக்கு என்ன, அது என் வீடு மாதிரி தான். உள்ள போயிட்டு அழகா வெளில வந்துருவேன். அட நீ எப்படா இருக்க? ஒரு வாட்டி கூட என்ன பார்க்கவே வரல. போச்சு, 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா? என்ன சொல்ல வந்தியோ நீ சொல்லிட்டல. இப்ப வெளியே போ. இவளும் மாறல, அப்படியே திமிர் எடுத்து ஆடுற. அம்மாவை போலவே பொண்ணு. ஓய், என்னோட நேஹா அவளை ஏற எடுத்து கூட பார்க்க கூடாது. நீ சொல்ல போனா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், புரியுதா? கடவுளே, என்ன குடும்பம்டா இது? எல்லா பொண்ணுங்களும் என்ன மயக்கிறாளுங்களே. என்ன சொன்ன? ஒண்ணுல ஒண்ணுல. நகரு நகருடா, நான் போகணும். வேண்டாம் ஆண்டி, முதல்ல இவன் போகட்டும். பாய் பல்விந்தர். டாடா நேகா, see you. ஏடா இன்னும் அம்மா மடியில தான் தூங்குறியா? திருந்தவே மாட்டியாடா? வாடா. சரியான திருட்டு சோம்பேறி. இவனை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. யாருக்கு தாண்டி இந்த அசிங்கத்தை பிடிக்கும்? எனக்கும் ஒன்னும் லைக் கிடையாது. இது பாரு, 10,000 கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் திருந்திட்டான் போல இருக்கு. கடவுளாலையும் இவனை திருத்த முடியாது. அப்புறம் இந்த பணம் இருக்கே, இதை உனக்கு அட்வான்ஸா கொடுத்துருக்கான். அது என்ன அட்வான்ஸ்? இனிமே இங்க வந்து வந்து போவான். உனக்கு தான் மூளை இல்லையே. இனிமே இந்த 10,000த்துக்காக தடுக்க முடியாது. பணம் கிடைச்சதுல அது கவனிய. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். சரி, நீயே கவனி. என்கிட்ட வாலாட்டினா அங்கேயே அவனை. ரீனு ஆண்டி போனை விட்டுட்டாங்க. அவ மறக்கல, வேணும்னு ஏதாவது விட்டுட்டு போயிருக்கா. அவ திரும்பவும் இங்க வந்து 1 கிண்ணம் சர்க்கரையை வாங்கிட்டு போவா பாரு. திரும்பவுமா? நானும் அவகிட்ட இருந்து 7-8 தடவை வாங்கியிருக்கேனே. ஒண்ணு பண்றேன், நானே பேசாம போய் போனை கொடுத்துட்டு வந்துடுறேன். அவ இங்க வர வேண்டாம், நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இதை எடுத்து மேல வை. இந்த லக்ஷ்மி இருக்காளே, பர்ஸை பாத்துக்க தெரியாது. இது லக்ஷ்மியோட பர்ஸ். நான் இங்க தானே அதை வச்சிருந்தேன். அக்கா, நீ நிஜமாவே அவனை மன்னிச்சு விட்டுட்டியா? அவன் குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணனே. அவன் கூட நமக்கு என்ன வேலை இருக்கு? அவன் மட்டும் திருந்தி வாழ்ந்தானா அது அவனுக்கு தான் நல்லது. நம்ம மாமாக்கு பல்வேந்தர் வந்துட்டான்னு தெரிஞ்சாலே போதும், அவர் வந்து இவ மூஞ்சி உடைச்சிருவார். வாணி, ரிஷியோட பிரச்சனையே இதுதான். யோசிக்காம கண்டதையும் பண்ணிருவான். அப்புறம் தன்னை புத்திசாலின்னு சொல்லிருவான். அங்க கண்ணால சுடுறாங்க, அங்க போய் எதுக்கு முன்னாடி நிக்கணும் ஹீரோ மாதிரி? அக்கா, நீ எதுக்காக கோவப்படுற? மாமா என்ன பண்ணாரோ அது. அப்ப வேற எதுக்காக பண்ணாரு? என்ன அவசியம் இருந்தது? இங்க என்னோட நிலைமை மோசமா இருக்கு. நைட் எல்லாம் தூங்க முடியல. ரிஷி நல்லா இருக்கானா இல்லையான்னு மனசுக்குள்ள ஒரே டென்ஷன். அவனுக்கு வலிக்குதா? அவன் ஒழுங்கா சாப்பிட்டானா? ஒழுங்கா மருந்து எடுத்துக்கிறானா? அவனுக்கு அவனோட ரூம்ல படுத்தாதான் தூக்கம் வரும். அவன் எப்பவும் இப்படிதான். இடத்த மாத்தி படுத்தா அவனுக்கு தூக்கமே வராது. சரிக்கா. ஐயோ அக்கா, மாமாவை நினைச்சு உனக்கு கவலையா இருக்குல்ல? அக்கா, நீ தான் கால் பண்ணி எப்படி இருக்காருன்னு விசாரிச்சு. மாமா எப்படி இருக்காரு? அதுவா, நீங்க என்ன பண்றீங்க? ரிஷியை பத்தி பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல. எப்ப பாரு அவனை பத்தியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏந்தா, உன்னோட சாட் இங்க இருக்கு. எல்லாமே இங்க தானே இருக்கு. இந்தா, வெளியே விழுந்திருந்தது. சரி, நான் பின்னி ஆண்டி வீட்டுக்கு போறேன். அக்கா, இவன் இந்த வாயாடி எதுக்கு அவங்களோட வீட்டுக்கு போறா? ஷாலு, அவ நம்ம தங்கச்சி. ஷாலு, அப்படியே ஒண்ணு வச்சேனா, அவ நம்ம சிஸ்டர். ஆனா என்ன கொஞ்சம் பைத்தியம். என்னாச்சு? நான் தான் சிஸ்டர்னு சொன்னல. நீ இந்த ஷாலு கூட சேர்ந்து சேர்ந்து கெட்டு போயிட்டே ஏன் கூட இருக்க. சொன்ன? அவன் ஷாலு தான் கெடுக்கற. நான் பக்கம் தான்.
எப்பவும் நான் அக்கா சைடு தான். அக்கா எனக்கு லேட் ஆகுது, ப்ளீஸ் கோச்சிங் கிளாஸ்ல என்ன விட்டுட்டு போ. ஆனா ஜுவல்லரியோட ஆப்போசிட் சைடுல தான் கோச்சிங் கிளாஸே இருக்கு. எனக்கு தெரியும்க்கா. ஆட்டோ கிடைக்கிறதே இல்லக்கா அங்க. கிளாஸ் கிட்ட இருக்கிறதுனால யாரும் வர மாட்டேங்கிறாங்க. நீ என்ன விட்டுட்டு போ ப்ளீஸ். சரி, அப்போ நீ சீக்கிரம் கிளம்பு, எனக்கு லேட் ஆயிடும். உன் போனை முதல்ல எடுத்துக்கோ. வா இங்க பாரு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அதோட நீ படிச்சுட்டே இரு, மத்த வேலையில நான் வந்து பாக்குறேன். சரியா? பாய் 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 பாய். கர்டன்ஸ் திறந்தது மலிஷ்கா தான். ஆனா நான் அங்க லக்ஷ்மியை பார்த்தேன். என்னவோ ப்ராப்ளம் இருக்கு. எப்படிலாம் எப்படி நடக்க முடியும்? ஹார்ட்டுக்கு பக்கத்துல குண்டு பட்டுச்சுல, அது மூளையை பாதிக்குமா என்ன? சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த லக்ஷ்மியை எனக்கு கால் பண்ணவே இல்லை. ஒரு காலாவது பண்ணிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி இதையாவது கேட்கலாம்ல. நான் எப்படி ஃபீல் பண்றேன், நான் எப்படி இருக்கேன், என் உடம்பு எப்படி இருக்கு. ஆனா இல்லையே, மேடம் தான் பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டுவாள். சரி பரவாயில்ல, நானே அவளுக்கு கால் பண்றேன். கண்டிப்பா நான் பண்ணலாம். ஒரு கால் பண்றதுக்கு நான் எதுக்காக யோசிக்கணும்? கால் பண்ணுவோம். என்னாச்சுக்கா? நேத்து நைட்டு நான் ரிஷியை பார்த்துட்டு திரும்ப வரும்போது இந்த ஃபீலிங்ஸ் இருந்தது. என்ன சொல்ற? அதாவது யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அக்கா கவலைப்படாத, யாரும் நம்மள ஃபாலோ பண்ணல. ஹலோ, அது லக்ஷ்மி, நான் வந்து ஏன் கால் பண்ணனா, கொஞ்சம் ஹார்டா ஃபீல் பண்ணேன். அது எனக்கு நெஞ்சில குண்டு பட்டிருந்துச்சுல, அந்த குண்டு வெளியே பரலன்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் வலிக்குது. நீ கொஞ்சம் வர முடியுமா ப்ளீஸ்? அப்படியா? ஆட்டோ அது எப்படி ஆச்சு? சரி, இதுக்கு நான் என்ன பண்றது? ஐ நோ, நீ எதுவும் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் நீ என்ன டாக்டரா ஏதாவது பண்றதுக்கு? ஆனா என்னன்னா, நீ இங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எனக்கு எதுவுமே புரியல. என் நெஞ்சில அந்த குண்டு பட்டுச்சுல, அது அங்கேயே மாட்டிக்கிட்ட மாதிரியே தோணுது. உன்னால அதை வெளியே எடுக்க முடிஞ்சா கொஞ்சம் வாய. நான் எதுக்கு இப்படி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்கேன்? லக்ஷ்மி கிட்ட எப்படியா பேசுவேன்? உடம்புக்குள்ள அந்த குண்டு மாட்டிக்கிட்டு இருக்கான், அதை எடுக்க அவளை வர சொல்றேன். இல்ல இல்ல, இது சரியில்லை. நிஜமா என்னால சீக்கிரம் வர முடிஞ்சா நான் கண்டிப்பா வந்துருவேன் மேடம். ஏன் லேட் பண்ண போறேன்? அது சரி, ஆனா இன்னைக்கு பேங்க் வேலை எதுவும் கிடையாது இல்ல? அப்போ இனியாவது டைம்க்கு வரலாம்ல? மேடம், நான் கிளம்பிட்டேன். இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். நான் தான் சொன்னேனே, நான் ஆன் தி வேல இருக்கேன். பக்கத்துல இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். அப்போ ஒண்ணு பண்ணு லக்ஷ்மி, நீ இங்க வந்த உடனே என்ன வந்து பார்க்கணும், சரியா? சரி, நான் வந்து பார்க்கறேன் மேடம். வரேன். ஷாலு, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. நான் உடனே கடைக்கு போய் ஆகணும். சரி பரவாயில்ல, நீ இதுல போ, நான் வேற ஆட்டோ புடிச்சுக்கிறேன். கண்டிப்பா. நான் பாத்து சரி, போய்க்கிறேன். பாத்து போ. பத்திரமா போ. bye. பாய். அட, லக்ஷ்மிக்கு எதுக்கு நான் கால் பண்ணணும்? அவ கால் அட்டன் பண்ணா என்ன பண்ணுவான்னு எனக்கு தான் தெரியுமே. போனை எடுத்து கண்டபடி திட்டுவா. எனக்கு உன்கிட்ட பேச சுத்தமா பிடிக்கல, போனை வையின்னு சொல்லுவா. எதுக்கு போன் பண்ணி இப்படி இன்சல்ட் ஆகணும்? கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் கால் பண்ணவே மாட்டேன். ராணி சத்தியமால் போங்க. இதோ நான் வந்துட்டேன். ஓகே, கிரேட். நீயா? இல்ல வேற நினைச்சேன். இட்ஸ் ஓகே லக்ஷ்மி, நீ எனக்கு கால் பண்ணடா, பரவாயில்ல. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நீ ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணனும் கூட நீ நினைச்சிருக்கலாம்ல, ரைட்? பட் இருந்தாலும் நானே சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலா அப்படி இல்லை. எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ என்னை பார்க்க வர முடியுமா கொஞ்ச நேரத்துக்கு? அது ஐ மீன், நீ தானே இப்ப சொல்லிக்கிட்டு இருந்த நான் வந்துகிட்டே இருக்கேன்னு. ஸோ ரைட், நீ வரல? இல்ல நான் வந்து கல்யாணி மேடம் ஃபோன் பண்றாங்கன்னு தான் நான் நினைச்சேன். அவங்க கிட்ட தான் நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் கடைக்கு போறேன். நீயே பேசுற? ஐ அம் சோ சாரி. ஓ காட், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஐ அம் சோ சாரி லக்ஷ்மி. நான் டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நான் அவர் தான் உடனே வீட்டுக்கு வர சொன்னேன். ஐ அம் சாரி, நான் உங்ககிட்ட பேசுறேன்னு நினைக்கல. அப்படின்னா நான் வர வேண்டாமா? இல்ல பாய.
அதான் நீ எவ்வளவு தூரம் சொல்றனா அப்போ வீட்டுக்கு வரலாமே. இல்ல எனக்கு லேட் ஆகுது. ஆனா என்ன இது லேட் ஆகுது? ஏன்? ஐ மீன் ஆன் தி வேல வீடு இருக்கு, உன்னால கண்டிப்பா வர முடியும். நீ அப்படியே கிளம்பிடலாம். அதோட ஒரு பேஷண்ட்டுக்கு உதவி தேவைன்னா அப்ப உதவி பண்ண கண்டிப்பா வரணும் இல்லையா? இல்லனா நான் எப்படி வர முடியும்? லக்ஷ்மி, நானும் இதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இவ்வளோ பெயின்ல இருக்கும்போது நீ எனக்கு ஒரு கால் கூட பண்ணல. ஒரு கால் பண்ணி நான் எப்படி இருக்கேன் என்னன்னு ஏதாவது கேட்டிருக்கலாம் இல்லையா? இல்ல நான் சுதீபனாக்கு கால் பண்ணிருந்தேனே. அப்படியா? ஃபோன் கட் பண்ணிட்டாளா? ஏன் கட் பண்ணிட்டா? திரும்பவும் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். நானே சொல்லிடுறேன், தெரியாம பேசிட்டேன்னு சொல்றேன். அப்படின்னா லக்ஷ்மி இங்க கால் பண்ணிருக்கா. நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்க நினைச்சிருக்கா. லக்ஷ்மி ஃபோன் ஏன் எங்கேஜ்டா இருக்கு? ஒருவேளை ரிஷியும் ட்ரை பண்ணிட்டு இருப்பானோ? ஒரு வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சரி, இதுவே சந்தோஷம்தான். லக்ஷ்மி கால் பண்ணிருக்கா. நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்கா. அண்ணா, ஓபராய் மேன்ஷன் உங்களுக்கு தெரியுமா? அங்க கூட்டிட்டு போங்க. இல்ல வேண்டாம், நீங்க ராணி சத்யம் மால்கே போங்க. என்னாச்சுக்கா? நேத்து நைட்டு நான் ரிஷியை பார்த்துட்டு வந்தப்போ கூட இப்படிதான் ஃபீல் பண்ணேன். என்ன சொல்ற? அதாவது யாரோ என்னை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அந்த ரவுடி பல்வேந்தர் ஒருவேளை அவனா இருக்குமோ? யாரோ ஃபாலோ பண்றதா அக்காவும் ஃபீல் பண்ணிருக்கா. அதோட இன்னைக்கு அந்த பல்வேந்தரும் வீட்டுக்கு வந்துட்டு போனான். பல்வேந்தர், இது நீதான் எனக்கு தெரியும். இங்க பாரு, என் கிட்ட வராத, இல்லனா நான். என்னது 50 லட்சமா? வாய பொழக்கிற பாத்தியா? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையில 50,000 கூட ஒன்னா சேர்த்து வச்சு நான் பார்த்ததில்ல. ஆனா லக்ஷ்மியோட மாமியார் மொத்தமா 50 லட்சத்தை கொண்டு வந்தா. ஆனா லக்ஷ்மி ஸ்டொமக் பர்னிங். ஐயோ, இவ்வளவு கூட இங்கிலீஷ் தெரியாதா உனக்கு? ஸ்டொமக் பர்னிங் அப்படின்னா வயித்தெரிச்சல். அவ சரியான வயித்தெரிச்சல். 50 லட்சத்தை போய் வேண்டான்னு சொல்லிட்டா தெரியுமா? அவளுக்கு கடவுள் நல்ல ஜாதகத்தை கொடுத்திருக்காரு, அதை பயன்படுத்திருக்கலாம்ல. அந்த மார்க்கேஷ தோஷமும் நீங்க இருக்கும், எங்க ஏழ்மையும் நீங்க இருக்கும். ஆனா நீதான் இதெல்லாம் நம்ப மாட்டியே. 50 லட்சம் கிடைச்சா எதை வேணா நம்புவேன். முதல்லயே எனக்கு தெரிஞ்சிருந்தா லக்ஷ்மியோட ஜாதகத்தை போலவே நேஹாவுக்கும் ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி வச்சிருப்பேன். ஏன் ஜாதகம் சரியில்லை, எல்லாம் இப்பதான் தெரிய வருது. என்ன பண்ணி தொலைறது? இன்னும் 50 லட்சத்துக்கு அழுதுட்டு இருக்கியா? ஏண்டி 50 லட்சம் ரூபாவை நான் எழுந்திருக்கேன்டி, அழமாட்டேனா என்ன? சரி, 50 லட்சம் ரூபாய் இருக்கட்டும். அது உன் கைக்கு எப்படி வரும்? ஒருவேளை லக்ஷ்மி அந்த 50 லட்சம் ரூபாவை வாங்கி இருந்தா அத அவகிட்ட தான் வச்சிருப்பா, பேங்க்ல. என்னடி நீ கற்பனையில கூட அந்த 50 லட்சத்தை எடுக்க விட மாட்டேங்கிற? நீ என் ஃப்ரெண்டுல எனிமிதான், எனிமி. நான் சொல்றத கேளு. 50 லட்சம் ரூபாய்க்கு சொந்தக்காரியாக ஒரு வழி இருக்கு. இங்க பாரு, என்கிட்ட ஒரு அற்புதமான பிளான் இருக்கு. ஓபராய் குடும்பத்துக்கு லக்ஷ்மி ரொம்பவே அவசியமான ஒரு ஆளு. ஏன்னா இது அவங்க மகனோட வாழ்க்கை பிரச்சனை. 50 லட்சம் ரூபாயை நான் வாங்கியே தீருவேன், அதுவும் லக்ஷ்மிக்கு பதிலா. மாம், கம் ஆன். லக்ஷ்மியே வேண்டான்னு சொல்லியாச்சு, அவங்க போக மாட்டான். ஐயோ மைண்ட்லெஸ் பொண்ணே, லக்ஷ்மி போக மாட்டா. அவளோட தங்கச்சிங்க தான் ஓபராய் குடும்பத்துக்கிட்ட போவாங்க. அவங்க கிட்ட போய் அழுவாங்க, மண்டிட்டு கெஞ்சுவாங்க. பணத்துக்காகவா? ஆஹா, லக்ஷ்மிக்காக. ஏன்னா நான் லக்ஷ்மிய கிட்னாப் பண்ண போறேன். அதோட நீலம் எனக்கு 50 லட்சம் ரூபாயை கொடுக்காத வரைக்கும் நான் அவளை விட மாட்டேன். லக்ஷ்மி விரும்பாட்டாலும் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போயே ஆகணும். ஏன்னா அவளோட சிஸ்டர்ஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்போ லக்ஷ்மி அங்க, 50 லட்சம் ரூபாய் இங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கு என் பிளான்? இந்த பிளான் ஃபெயில் தான் ஆகும். மானம் போய் மண்ணை கவ வேண்டியதா இருக்கும். எந்த உலகத்துல இருக்கீங்க? அந்த பொம்பளை நீலம் ஒரு 5 ரூபா கூட கொடுக்க மாட்டா. பல வருஷம் அந்த வீட்டுல வேலை பார்த்திருக்கேன். ஒவ்வொருத்தரை பத்தி எனக்கு இன்ச் பை இன்ச்சா தெரியும். நீலமே இந்த வீட்டுக்கு ஆஃபரோட வந்தாங்கல்ல, அப்ப என்ன லக்ஷ்மி பணத்தை வாங்கினாளா? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஈகோ. இப்போ லக்ஷ்மியை சுத்தமா வெறுக்கிறாங்க. ஒரு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த புறா, இதுக்கு வேற வழி இருக்கு. அது மூலமா நமக்கு பணம் கிடைக்கும்.
இந்த லக்ஷ்மி அந்த வீட்டுக்கு 50 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி பிச்சை கேட்டு போவாங்க. நீலா மேடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா வீரேந்தர் சார் கண்டிப்பா அவளுக்கு 50 லட்சம் கொடுப்பாரு. ஜெயில இருந்ததால இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. டே இடியட், லக்ஷ்மிய நாங்க கிட்னாப் பண்றோம். அவ அங்க போயிட்டு எப்படி பணத்தை கேப்பா? அதானே பைத்தியம். நேகா தயவு செஞ்சு உன் மூளையை யூஸ் பண்ணாதம்மா. உனக்கு மூளை கிடையாதுன்றத ஒத்துக்க. போய் நீ மேக்கப் போடுமா. இப்ப நாம லக்ஷ்மி கிட்னாப் பண்ண கூடாது. கிட்னாப் பண்ண போறது யாரு தெரியுமா? ஷாலுவ. ஏன்னு கேளுங்க. ஏன் அந்த லக்ஷ்மிக்கு கூட பிறந்த தங்கச்சிங்க மேல அளவு கடந்த அன்பு இருக்கு. எனக்கும் ஒரு காலத்துல லக்ஷ்மி மேல அளவு கடந்த அன்பு இருந்தது.